அச்சி அடே வாயா அழகு சுந்தரம், வா வா. முன்னையே வருவேன்னு பார்த்தேன், ஏன் இம்புட்டு நேரம் ஆயிப்போச்சு? இல்ல தாச்சி, ஆஸ்பத்திரிக்கு போய் புள்ளைய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து விட்டுவிட்டு அப்புறம் தான் வந்தேன். சரியா சரியா, இப்ப உடம்பு பரவாயில்ல தானே? எந்த பிரச்சனையும் இல்லல்ல? அதெல்லாம் கடவுள் புண்ணியத்துல எந்த பிரச்சனையும் இல்ல தாச்சி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. சரியா சரியா. பாவையா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அந்த பையகிட்ட மாட்டிக்கிட்டு. எனக்கெல்லாம் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில வச்சு பார்த்தோன்னையும் அம்புட்டே வலியான வலி ஆயிப்போச்சு. இங்க நம்ம கையிலயும் 15 இல்ல கொடுத்து உதவுற மாதிரி. அவங்க வேற 60,000 50,000ன்ட்டாங்க. 2000 3000 இருந்தா கூட கொடுத்து உதவி போடலாம். இருக்கட்டும் தாச்சி, நீங்களா இருந்தா கொடுக்க போறீங்க, இல்ல நான் சொல்ல போறீங்க. அதெல்லாம் ராணி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அது காப்பீடு திட்டம் என்னென்னமோ வச்சு பிள்ளைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருச்சு. பரவாயில்லையா, ராணி மாதிரி ஒரு நாத்தனார் கிடைக்க இந்த பிள்ளைகளா கொடுத்து வச்சிருக்கணும். வேற ஒரு பிள்ளையா இருந்தா கூட விட்டு விட்டு போயிருப்பாங்க எனக்கு என்ன வந்துச்சுன்னு. ஆனா குடும்பத்தோட போட்டி போட்டு கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில பார்த்து இப்ப குடும்பத்தோட சேர்த்து வச்சு பிடிச்சில்ல. அத்தை என்ன சொல்றாங்க? அம்மா தான் இன்னும் பேசவே இல்லை தங்கச்சி கிட்ட. இன்னைக்கு எனக்கு மனசு கேட்கல, ஆஸ்பத்திரியில வச்சே பேசிவிட்டேன் நானு. விடியா விடியா, அவங்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்கும். இருந்தாலும் பாசம் இல்லாமையா போயிட போகுது. பெத்த மனசு இல்ல, கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். அப்புறம் போக போக பழகிடும் பாருங்க. ஆமா அத்தாச்சி, அதை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் பழையபடி குடும்பம் எல்லாம் ஒற்றுமையா இருந்தா அது போதும், வேற என்ன வேணும்? இனிமே உங்க குடும்பத்துக்கு நல்ல காலதையா. உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் விலகிருச்சு. இனி எல்லாம் எடுத்து வைக்கிற எட்டெல்லாம் நல்லபடியா அமையும், கவலையே படாதீங்க. ஆமா அத்தாச்சி, 2 பிள்ளைங்க மேல இருந்தா எனக்கு கவலையாவே இருந்துச்சு. ஒருத்தி அப்படி போயிட்டா, இன்னொருத்திக்கு கல்யாணமே ஆகலுன்னு. இந்த நம்ம உமாவுக்குமே இப்போ மாப்பிள்ளை பார்த்தாச்சு. நல்ல பையன், நல்ல குடும்பம், நம்ம வசதிக்கு ஏத்தாவங்களா இருக்காங்க. அதிக நகனட்டுக்கும் ஆசைப்படல. நம்ம முடிஞ்சதை பார்த்து பண்ணணும், அவ்வளவுதான். அதான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல, ஒருத்தருக்கு கல்யாணம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் லேட் ஆகுதுன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே அப்பயே சொல்லும் எங்கள் ஆத்தா. அதான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் உமாவுக்கு, லேட்டாக நல்ல குடும்பமாக அமையும்னு. அதான் தாச்சி, அப்படிதான் அமைஞ்சிருக்குது, நல்ல குடும்பம். இப்போ அமுதாவும் வந்துருச்சு. இனி என்ன, இவனை ஒரு படிக்க வச்சு இவங்களையும் கொஞ்சம் கரை சேர்த்து ஒரு மேலே கொண்டு வந்துட்டோம்னா போதும், வேற என்ன நமக்கு வேணும்? ஆமாம், அந்த ஆறுமுகம் எங்கே இருக்கான்? அவன் எங்க இருப்பான், எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அன்னைக்கெல்லாம் இருந்த கோபத்தில் கையை கலரை முறிச்சு உடச்சு விட்டுல அனுப்புனேன். அவனுக்குலாம் அப்படிதாயா பண்ணணும், அப்படிதான் பண்ணணும். என்னம்மா ஆட்டம் ஆடுனா. இதுலயும் இந்த ஏத்த வீட்டுக்காரி இருக்கா பாரு, அவ ஊரையே வித்து உலையில வச்சிருவா போல இருக்குது. அப்படியாப்பட்டவப்பா. அன்னைக்கு நான் புள்ள உடம்பு முடியலன்னு பழம் கொண்டு போய் கொடுக்கலான்னு போனேன். எப்படி இருக்காமதான் என்ன இதுன்னு கேட்க போவோன்னு ஆஸ்பத்திரியில் பார்த்து ஒன்று அதுக்கப்புறம் பார்க்க முடியலையேன்னு. அதுக்கு அவ சொல்கிறா, என்னை கூப்பிட்டு அமுதா ஏதோ பிள்ளைய கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டா, கூட்டிக்கிட்டு ஓடுனான்னு தெரியலன்னு என்கிட்டயே சொல்கிறா. எனக்கு வந்துச்சு பாரு ஆத்திரம், புடிச்சு 4 போட்டு விட்டு தான் வந்தேன். ஓஹோ, அந்த சங்கர் பொண்டாட்டிக்கு அம்புட்டு திமுறா. சங்கர் நம்ம கடைக்கு தான் காப்பி குடிக்க வருவாரு, அப்ப புடிச்சு 4 போட்டு விட்டாதான் சரிப்பட்டு வரும் போல இருக்கு. நான் சொன்னேன்னு இது எதுவும் சொல்லிவிடாதையா, அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து சண்டையை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. உனக்கே தெரியும் உங்கள் அண்ணனை பற்றி. அடுத்த வீடு போய் இந்த புறணி பேசுறது வேண்டாம், அடுத்த வீட்டு சங்காத்தமும் வேண்டாம், அடுத்த வீட்டு திண்ணைக்கு போகக்கூடாதுன்னு வீட்டோட கடன்னு சொல்லிவிட்டு தான் அந்த கோழி பண்ணையை வச்சு கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட எதுவும் சொல்லிவிடாத, அப்புறம் என்கிட்ட சண்டைக்கு வருவார். எனக்கு எதுக்கடி தேவையில்லாத வேலைன்னு. நீங்க இல்ல அத்தாச்சி, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவ உன் தங்கச்சியை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கா வச்சிருக்கான்னு. அதுவும் உங்ககிட்ட மட்டும் சொல்லல, ஊர்ல எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கா. ஏன் பொட்டி கடை முதற்கொண்டு என் தங்கச்சியை பத்தி நாரடிச்சு வச்சிருக்கா இங்க. நம்ம ஊர்க்காரவங்களுக்கு அவங்க வீட்டில் 1000 சாக்கடை இருக்கும், அதெல்லாம் சுத்தம் பண்ண மாட்டாளுங்க. அடுத்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது அதே தான் நோட்டை விட்டுக்கிட்டு இருப்பாளுங்க. அவங்க வாய்க்கல அவ்வளோ அதில் நம்ம வீட்டு பிள்ளைங்க பண்ணி பிடிச்சிங்க. இல்லைன்னா நம்ம எவ்வளவு ஒருத்தி நம்ம குடும்பத்தை பத்தி பேச முடியுமா சொல்லுங்க அத்தாச்சி? விடியா விடியா, கெட்டதுலேயும் ஒரு நல்லது மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிச்சதெல்லாம் விலகிடுச்சு. இனி இதுகளுக்கு யார் இருக்கா? நீ தான் அப்பனுக்கு அப்பாவா அண்ணனுக்கு அண்ணனா இருந்து இதுகளை மேலே ஏற்றி கொண்டு வரணும். அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அத்தாச்சி. அப்படி என்ன பிள்ளைகளை நான் தனியாக தவிக்க விட்டுருவேன் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். ராத்திரி பகல் வேலை செஞ்சேன்னா அதுகளுக்கு கஞ்சி ஊற்ற மாட்டேன்னா விடுங்க அத்தாச்சி, நான் பார்த்துக்கிறேன். சரியா, அந்த பிள்ளைக்கு பால் வேற வாங்கி கொடுக்குறேன்னு நீ வருவன்னு ஊற்றி வச்சேன், நீ வரவே இல்லை. இப்போ தான் வந்துரு, கையை எடுத்துட்டு போய் பிள்ளைக்கு கொடு, தைரியம் எடுத்துட்டு வரேன். அவளுக்கு எம்பிட்டு திமிரு, என் வீட்டு பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை பேசி வச்சிருக்கிறா. அவளை இரு, அன்னைக்குதான் அவனுக்கு கையும் களையும் முடிச்சு விட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் வா, அடுத்தவங்களை பத்தி புறமே பேசுற வாயை ஒரே இதை கிழிச்சு தச்சு விடுறேன். என்னப்பா? அத்தாச்சி, மத்த முட்டைக்கு எல்லாத்துக்குமே காசு கொடுத்தாச்சு. இந்த 1 லிட்டர் பாலுக்கு மட்டும்தான் காசு தரணும். ஆமா, அப்ப யார் உங்ககிட்ட கேட்டா? எப்ப பார்த்தாலும் கணக்கு பண்ணிக்கிட்டு தான் இருப்ப. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எடுத்துக்கிட்டு போ. இது அமுதாவுக்கு நான் கொடுத்ததா இருக்கட்டும், பிள்ளைய அப்புறமேட்டுக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லு. சரிங்க அத்தாச்சி, வாரேன். சரியா.
சாமி, ஏ சாமி. அட கோகிலா, வா வா. என்ன இந்த பக்கம்? வேற எதுக்கு வருவாங்க, உன்னை பார்க்க தான் வந்தேன். என்னைய பார்க்கவா? ஏன்? இல்லை, உங்க அப்பா உனக்கு உடம்பு சரியில்லைன்னாரு. வீட்டுக்கு போனால் உங்க அம்மா இருந்தாங்க. வண்டி வர நின்றுக்கிட்டு இருந்துச்சா, பயமா இருந்துச்சு. அதான் சரி தோட்டத்தில் எது இருக்கியான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஆ, குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றவும் இப்போ பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டல்லே வந்து பார்க்கலான்ட்டு இருந்தேன்டா. உங்கள் அம்மா வேற உன்னைய விட்டு ஒரு நிமிஷம் கூட நவுறாம அப்படியே இருந்தாங்களா, பயமாகி போச்சு. அதான் சரின்ட்டு நான் வந்துட்டேன், என்னைய பார்த்தா திட்டுவாங்கன்னு. இதுக்கெல்லாம் எதுக்கு திட்ட போகிறாங்க? அதுவும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போ நல்லா இருக்கேன். என்னடா முகமெல்லாம் வாட்டமாக இருக்கு? காய்ச்சல் சரியாகலன்னா வீட்டோட இருக்கலாம்ல. அடிக்கிற வெயிலில் எதுக்கு இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? ஆ, இதுக்கெல்லாம் வேலைக்கு ஆள் வச்சு செஞ்சா ஆகாதா? ஆ, காசுன்னா பூட்டி வச்சு என்னடா பண்ண போறீங்க? இல்லை போகும்போது கொண்டா போக போறீங்க? ஆளை வச்சு செய்ய வேண்டிதானே? ஆளை வச்சு செய்யலாம், செய்ய முடியாமையா இருக்கு. ஆளை வச்சு செஞ்சாலும் நம்ம செய்கிற மாதிரி இருக்காதுல்ல, அதான். சாரிடா. ஏன் சாரி சொல்கிற? இல்லை, நீ உமா மேலே உயிரே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சோடனே மனசு ரொம்ப சங்கடமாக போச்சுடா. அதுவும் இல்லாமல் அவங்க வேற அலைன்ஸ் பார்த்துட்டாங்க. அன்னைக்கு நான் கூப்பிட போகும்போதான்டா இது நடந்துச்சு. அது உன்கிட்ட மறைச்சது தப்பு தான். இருந்தாலும் நீ என்னை தப்பாக எடுத்துப்பன்னு தான்டா சொல்லலை. மன்னிச்சிருடா. சாரிடா. அதை பற்றி பேசுகிற, விடு. இல்லைடா, இருந்தாலும் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும். உங்ககிட்ட மறைச்சது நான் பண்ண தப்பு தான். யாரு? விடு. அடுத்தவங்களுடைய பொருள்னு தெரியாமல் அதுக்கு ஆசைப்பட்டது என்னோட தப்பு. அதுவும் அந்த ஆசையை மனசோட வச்சிருக்கணும். அதை சொல்லிடுவோன்னு நினச்சது என் தப்பு. மொத்த தப்பு என் மேலே இருக்கும்போது வேற என்ன சொல்ல? டேய், சாரிடா. அதெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. இந்த ஜென்மத்தில் வேணால் நாங்கள் ஒன்று சேராமல் இருக்கலாம். அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக என் மனசில் இருக்கிறத உமா கிட்ட சொல்லுவேன். நானே என் மனசை தேத்திக்கிட்டேன். அவள் நல்லா இருக்கட்டும். இப்போ கூட உன் விஷயத்த நான் போய் சொல்லிடுவேண்டா. ஆனால் அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் அலைன்ஸ் பார்த்துட்டாங்க. ஏற்கனவே அவங்க அக்கா இப்போ தாண்டா அவங்க குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்துருக்காங்க. அவங்க அக்கா பண்ணின காயமே இப்போ தான் மறந்து அவங்கள ஏற்றுட்ருக்காங்க. இந்த நேரத்தில் இதெல்லாம் போய் சொல்லி அவளும் உன்னோட இது கிளம்பிக்கிது வந்துட்டானா அப்புறம் அந்த குடும்பம் நொறுங்கி போயிருண்டா. யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னா என்னடா பண்ணுறது? அதான்டா என்னால் சொல்ல முடியல. சரி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்ககிட்ட சொன்னதாகவே இருக்கட்டும். அதை நீயும் மறந்துடு, நானும் மறந்துடுறேன். இனிமேல் உமாவுக்கு இது எதுவும் தெரியவே வேண்டாம். டேய், அப்போ உமாவை நீ மறந்துட்டேன்றியா? யார் மறந்துட்டேன்னு சொன்னா? வாழ்க்கையில் முதல்ல படித்த நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்த டீச்சரையும் மறக்க மாட்டோம், முதல்ல வந்த காதலையும் மறக்க மாட்டோம். அவள் என்றைக்குமே என்னோட முதல் காதலியாக தான் இருப்பாள். கவலைப்படாதடா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும். சரி, ஏரோட்டிகிட்டு இருக்கேன், அப்புறமேட்டுக்கு பேசலாம். சாரிடா. வந்ததுலேருந்து ஓராயிரம் சாரி சொல்லிட்டேன். போயிட்டு வா. விடு கொடு வெளியே, கண்ணீரின் பயணம் இது. வழிவிடு உயிரே, உயிர் மட்டும் போகிறது. ஐயோ, என்னடா இது? வண்டி அப்படி நின்றுடுச்சு. ஐயோ, இந்த இடத்துல நல்லா மாட்டிருச்சு போல இருக்கே சவதியில். என்னடா இது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்டார்ட் ஆயிரு. ஐயோ, பின்னாடி கூட ரிவேஸ் எடுக்க முடியலையே. ஐயோ, முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. நல்லா வசமாக சிக்கிட்டேன் போல இருக்கே. இப்போ என்ன பண்ணுறது? யாருக்கிட்டன்னு போய் உதவி கேட்கறது? தோப்பில் யாருமே இருக்க மாதிரி தெரியலையே. தள்ளி பார்ப்போம்மா. ஆமா, நல்லா வசமாக சவதியில் சிக்கிடுச்சே. முடியலையே. என்னது இது? இங்கே வந்து வண்டியை நிறுத்தியிருக்காங்க. ஏங்க பிரதர், என்னாச்சு? இல்லைங்க, இங்கே தென்னந்தோப்பில் மட்டை இருக்குன்னாங்க, எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதான் வந்துட்டு இருந்தேன், நல்லா அந்த சவதியில் மாட்டிருச்சு. வண்டியை எடுக்க முடியலங்க, ரிபேஸு. ஏங்க, வழி அந்த பக்கத்தில் இருக்கு, இப்படியா வருவீங்க? இல்லைங்க, ஊருக்கு புதுசு. அந்த அவங்க கிட்ட கேட்டேன், இந்த வழி போவோம்னாங்க. அதான் அப்படி இங்கே இந்த வழியில் வந்துட்டேன். ஷோ, இந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்கனால இந்த இடத்துல எடுக்கவும் முடியாது. நல்லா ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்களா? மறுபடியும் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேங்க.
மோட்டார் ஆன் ஆகுது ஆனா அப்புறம் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ண முடியல. சரி ஒரு நிமிஷம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, எப்படி எடுக்குதா என்னன்னு பார்ப்போம். ஏங்க நல்லா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கங்க, அப்பதான் ஸ்டார்ட் ஆகுதான்னு தெரியும். இல்லைங்க ஒண்ணுமே பண்ண முடியல, முன்னையும் போல பின்னையும் போல. அந்த அண்ணன் போறாரு, அவரையும் வந்து எல்லாரும் தள்ளினாங்கன்னா வண்டியை பின்னாடி எடுத்துடலாம். அண்ணா சொல்லுங்க தம்பி. நம்ம தோப்புக்கு மட்டை எடுக்க வந்தாங்க, வண்டி மாட்டிக்கிச்சு சவதியில, கொஞ்சம் அப்படியே தள்ளுறீங்களா? அவ்வளவுதானே, இந்த வாரேன், அந்த பாட்டில புடி. அட இப்படி சவதியில வண்டியை வந்து விடுவாங்க, அங்கிட்டுதான் அவ்வளோ பெரிய இடம் கிடக்குது. ஊருக்கு புதுசு, அதான் வழி தெரியல. அட மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? மாப்பிள்ளையா? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். என்ன இந்த வழியில வந்துட்டீங்க? என்கிட்ட ஒரு போன் போட்டு கேட்டிருந்தா நான் வழி சொல்லியிருக்க மாட்டேனா? இல்ல மட்டை எடுக்கணும், சரி தோப்பு வழியில போயிட்டோம்னா ஈஸியா எடுத்துட்டு போயிடலான்னு தான். ஓஹோ, அப்ப எடுத்துட்டு போலான்னு தான் வந்தீங்க, வீட்டுக்கு வரணும்ன்ற எண்ணம் இல்ல. யாரு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? அட உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டே பாருங்க, என் தங்கச்சி சின்னவ இருக்கால உமா, அவளுக்கு பார்த்த மாப்பிள்ள. இது நம்ம ஊர் தலைவரோட தோப்பு தான், இது அவர் தலைவரோட பையன், நம்ம உமாவோட படிச்சவர் தான். வெளியூர்ல எல்லாம் ஐடி கம்பெனில எல்லாம் வேலை செஞ்சுட்டு இப்ப நம்ம ஊர்ல வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படி. ஓ சரிங்க சரிங்க தம்பி, அப்படியே வாங்கப்பா, ஆளுக்கு ஒரு கை பிடிச்சோம்னா அப்படியே வண்டியை பின்னாடி எடுத்துடலாம். சரிங்க. உமா எப்படி இப்படி ஒரு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொன்னானே தெரியலையே. ஓனர் வேற திட்டுவாரு, வண்டி வேற இப்படி சவதியில மாட்டிருச்சு இந்த மாதிரின்னா என்ன பண்ண போறேன்னு தெரியல. இது உங்க சொந்த வண்டி இல்லையா? நமக்கு சொந்தமா வீடே இல்லைங்க, அப்படி எப்படிங்க சொந்த வண்டியெல்லாம் வாங்க முடியும்? அதுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரத்துல வாங்கிடுவோங்க. ஓ சரி சரி. தோப்புல தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேங்க, அங்க அவங்களோட வண்டி தான் இது. அப்புறம் லோடுக்கு அதுக்கு இதுக்குன்னு நான் தான் போவேன் வருவேன், நான் தான் ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்துப்பேன் இதுல. ஓ சரிங்க மாப்பிள்ள, நீங்க வண்டியில ஏறி ஸ்டார்ட் பண்ணுங்க மாப்பிள்ள, நாங்க 2 பேரும் தள்ளுறோம். வாங்க தம்பி நம்ம தள்ளுவோம், வாங்கப்பா வாங்க. அந்த வரேன். ஆஸ்பத்திரியில இந்த உடம்பு ஒரு மாதிரி இருக்கும், தண்ணி எதுவும் காய வச்சு உடம்ப தொடச்சு விடுறது, இப்படி உட்கார வச்சுக்கிட்டு இருக்காம. அண்ணி பாத்தீங்களா, இவங்க பிள்ளைக்கு இவங்க செய்ய மாட்டாங்களாம், நம்ம செய்யணுமாமா. வாய வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டியா? அவங்க பெரியவங்க. பாத்தியா அமுதா, உன் மேல அத்தைக்கு எம்பிட்டு பாசம்னு. கோவம் தான் இருக்கு, ஆனா கோவம் உள்ள இடத்துலதான் குணம் இருக்குன்ற மாதிரி உன் மேல பாசம் இருக்கு. ஆனா வெளியே காட்டுனா ஒரு மாதிரி நினைச்சுக்குவாங்கன்னு தான் அப்படி இருக்கிறாங்க வீராப்பா. இருக்கட்டும் அண்ணி, அம்மாவோட இப்படி இந்த மாதிரி திண்ணையில் உட்காருவேன்னு நினச்சி கூட பார்க்கல, இதுவே எனக்கு பெரிய விஷயம்தான் அண்ணி. ரொம்ப நேரம் உட்கார வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, ஆப்ரேஷன் பண்ண உடம்பு, மாத்திரை மருந்தை கொடுத்து சாப்பாடை கொடுத்து முதல்ல பிள்ளைய போய் படுக்க சொல்லுங்க. இப்படியே வச்சுக்கிட்டு வெட்டினா அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அப்புறம் ஒன்று கிடக்க ஒன்றுனா யார் என்ன பண்ண முடியும்? பாத்தியா? எங்கம்மா அண்ணன் பால் வாங்கிட்டு வர போணுச்சா இல்லை பால் தயாரிக்க எதுவும் போணுச்சா? அப்போ போன அண்ணன் இன்ன வரைக்கும் வரல. அவங்க மாப்பிள்ளைய வேற கூட்டிட்டு போயிருக்காரு, அதனால மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு வருவாரு. எடுபட்ட பையன், இன்னும் நீ உசுரோட தான் இருக்கியா? சார் வாங்க சார், இந்த குடும்பம் தான் சார் அது. ஏமா இங்க சாந்தா, அழகு சுந்தரம், இவங்கெல்லாம் யாருமா? இங்க நிக்கிறாங்களே இவங்க தான் சார். ஒன்னும் தெரியாத அப்பாவிய அடிச்சு கைய காலை உடைச்சு குத்துயிரும் கொலையுருமா இப்படி மாவு கட்டு போட வச்சுட்டாங்க. ஏமா உங்களுக்கெல்லாம் எம்பிட்டு திமிரு? வயசான காலத்துல ஒரு ஆணை கைய காலை உடைக்கிற அந்த அளவுக்கு ஆகி போச்சு. எங்கம்மா அழகு சுந்தரம்? இங்க பாருங்க சார், தப்பு யார் பண்ணதுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசாதீங்க, இவன் ஒன்னும் நல்லவன் கிடையாது. ஆத்தி ஆத்தி பாத்தீங்களா சார், உங்க முன்னாடி எப்படி வீணா திமிரா பேசுறாங்கன்னு. இங்க பாரு சரோசா, உனக்கு தெரியாத இவன் எப்படியாப்பட்டவனு? என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ? ஏமா சொந்தம் பந்தம்னு யாரும் இல்லனோனே இவனை அடிச்சு துன்புறுத்துவீங்க, ஆனா கேட்கறதுக்கு நாங்கள வரக்கூடாதா? யாரு நாங்க அவனை அடிச்சு துன்புறுத்தணும், நீ வந்து பார்த்த? என் புள்ளைய கட்டிக்கிட்டு போய் அவளை கால முழுக்க அடிச்சு சித்திரவதை பண்ணி ஆபரேஷன் பண்ணி இப்பதான் என் புள்ளைய கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன், அதுக்குள்ள நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரியா? இங்க பாரு, அன்னைக்கு மட்டும் நீ என் கையில சிக்கினேன்னு வையி, உன்னையும் முறிச்சு தள்ளி இருப்பேன் கைய கால. ஏமா போலீஸ் இருக்கும்போது நீ கைய கால முறிக்கிறேன்னு சொல்ற? உனக்கு எம்பிட்டு திமிரு? உள்ள வா, உன்னைய வச்சு நல்லா லாடம் கட்டுறேன், அப்புறம் நீ எப்படி முறிக்கிறேன்னு தெரியும். எங்கம்மா உன் பையன்? அவன் வெளியே போயிருக்கான் சார். சார் இவங்களாம் நம்பவே முடியாது சார், உள்ளேயே ஒளிச்சு வச்சுக்கிட்டு நடிப்பாளுங்க சார். நடிக்கிறது, ஏமாத்துறது, பித்தலாட்டம் பண்றதெல்லாம் உங்களுக்கு வேணா கை வந்த கலையா இருக்கும், எங்களுக்கு கிடையாது சார். நாங்கெல்லாம் நல்ல குடும்பத்துல உள்ளவங்க, இப்படி நீங்க வந்து பேசுறது ரொம்ப தப்பு.
இவன் பண்ணின தப்பு என்னன்னு தெரியாம நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம். உங்க மேல அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஒழுங்க மரியாதையா இப்ப நீங்க வரீங்களா இல்ல இங்க இருந்து தூக்கிட்டு போகணுமா? என்னைய வாடி நீங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சிங்க, விளக்கமா தலடிச்சியோ? வா, உள்ள வச்சு உன்னை எல்லாரும் கட்டுவாங்க. அதை பார்த்து எனக்கு மனசு குளிர போகுது. ஏன் சார், நாங்க அடிச்சோன்றதுக்கோசரம் இவன் இப்படி பண்றானே, என் பிள்ளை அடிச்சு இந்த கர்ப்பப்பை இறங்கி ஆபரேஷன் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோமே, அப்ப எங்களுக்கு எம்பிட்டு வேதனையா இருக்கும். அப்ப நாங்களும் கேஸ் எழுதி கொடுக்குறோம், அவனையும் உள்ள தூக்கி போடுங்க. இங்க பாருங்க, உங்க குடும்ப பிரச்சனையில என்னைய போட்டு பாடாப்படுத்த கூடாது. உங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கு. ஒழுங்க மரியாதையே வாங்க, இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி ஆயிடும். சார், எங்க வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காரு சார். இந்த நேரத்துல நீங்க இப்படி பண்றது ரொம்ப தப்பு சார். சார், எங்கள் அம்மாவும் அண்ணனும் பாவம் சார். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இவன் நல்லவன் கிடையாது சார். என்னை அடித்து துன்புறுத்தி ஒவ்வொரு நாளும் படாத படுத்தினான் சார். அதனால தான் எங்கள் அம்மாவும் என் அண்ணனை அடிச்சுட்டாங்களே தவிர மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லை சார். நீங்களே சொல்லுங்க, உங்கள் கூட பிறந்த ஒரு தங்கச்சிக்கு இப்படியாப்பட்ட ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவனால் தினந்தோறும் கொடுமையை அனுபவிச்சா நீங்கள் கம்முன்னு பார்த்துட்டு இருப்பீங்களா? அந்த வேதனையில தான் சார் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை. ஆத்தி ஆத்தி ஆத்தி, என்னடி இப்படி அண்ட புழுக புழுகுற? கட்டின புருஷன் குத்தியும் குழந்தை கிடக்குறான், நீ இப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? எவ்வளவு நாள் இவன் வாங்கி போட்டதை தின்றுப்ப, தின்ன உப்புக்கு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாம இருக்க. பாரு சரோசா, எங்க குடும்பத்து பிரச்சனையில நீ தலையிடாத, கம்முனு போயிரு சொல்லிட்டான். எனக்கு என்ன கேட்க நாதி இல்லைன்னு நினச்சிக்கிட்டீங்களா? எங்க அக்கா இருக்கா, அவங்க பார்த்துப்பாங்க சார். இவங்கள சும்மா விடாதீங்க சார். ஐயோ, கையை கூட தூக்க முடியாத அளவுக்கு முறிச்சு விட்டாங்க சார். இப்போ கழுவுறதுக்கு கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சார். ஏமா, உங்க பேச்சு இந்த திமிரெல்லாம் வேற கிட்ட வச்சுக்கணும், என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். வாமா முதல்ல ஜீப்ல. இல்ல சார், என் வீட்டுக்கார வரட்டும் சார், எதா இருந்தாலும் பேசிக்கலாம் சார். இப்போதைக்கு அவங்கள கூட்டிட்டு போகாதீங்க சார், வயசானவங்க சார். இங்க பாருங்கம்மா, தேவையில்லாதெல்லாம் இருக்க கூடாது. வாமா முதல்ல. ஐயோ சார், சார் சொன்னா கேளுங்க சார். இனிமே தாண்டி உங்க குடும்பம் மொத்தத்துக்கு இருக்குது. நான் யாருன்னு இனிமே தான் தெரியும். என் மேலே கை வச்சிட்டீங்கல்ல, அதுக்கு மொத்த குடும்பத்தையும் உள்ள சேர்த்து லாடம் கட்டுறேன். அத்தை, ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் அத்தை? ஐயோ கடவுளே, நான் இங்கே வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனே. என் அம்மா பாவமே, இந்த வயசுல இந்த ஆள் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த அளவை பண்ணி போட்டானே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அம்மா, படுபாவி பையன் என் குடும்பத்தை அழிக்கணும்னே கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கானே. இப்போ என்ன பண்ணுவேன் நான்?